தமிழக மாணவர்களுக்கு வணக்கம். நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, அதிகமா தமிழ்ல கிடைக்கலன்றதுனால தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பாக்குறதோட இல்லாம உங்களுடைய நண்பர்கள், தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். 65வது கேள்வி. 119 அணு எண் உடைய தனிமத்தின் IUPAC பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 119, 118 தனிமம் தானே மொத்தமா இருக்கு. அப்புறம் எப்படி 119ன்னு கேட்காதீங்க. தோராயமா ஒரு எண் கொடுத்துட்டு இந்த எண்ணுடைய IUPAC பெயர் கேக்குறாங்க. அப்படின்னா 1 என்பதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், 9 என்பதற்கு என்ன சொல்லுவோம்ன்றது தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா? 1னா அன்னு, 0னா நில்லுன்னு சொல்லுவோம், 1னா என்ன சொல்லுவோம், அன்னு சொல்லுவோம். அப்ப 1ன்றதுக்கு அன் அப்படின்னு சொல்லுவோம், UN. இல்ல தமிழ்ல தான் என்ன சொல்லுவோம், அன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னொரு ஒண்ணு இருக்கு, அதுக்கும் அன், அன் அப்படின்னு வரும். சரி, எல்லாத்துலயுமே ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாத்துலயுமே அன் தான் இருக்குல்ல. சரி, சோ அன்னில் அப்படின்னு இருக்கு. அப்ப இது கண்டிப்பா கிடையாது, அது தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் பின்றது 2 தடவை டைப் ஆயிருக்கு, டைப்போ எரர். அன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் வரணும். 9 இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன எழுத்து அப்படின்னா 9ன்னு இருந்துச்சுன்னா ENN, என் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், என் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன் அன் எண்ணியம் அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க அந்நியம்னு இருக்கு. அப்ப இது என்னது, 111 இல்லையா, 111 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்நியம்னு சொல்லுவோம். அன் ஆக்டியம்ன்றது 118, 118. இது 111. அப்ப அன் எண்ணியம் அப்படின்றது தான் 119. அணு எண் 119க்கான விடை என்னது, ஆப்ஷன் ஏ. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா, அன் எண்ணியம். ஓகே, அடுத்த கேள்வி. 66வது கேள்வி. 119 அணு எண்ணுடைய தனிமத்தின் IUPAC குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது 2019ல கேட்கப்பட்ட கேள்வி. போன கேள்வி என்னது, 2022ல கேட்ட கேள்வி. இது 2019ல JEE கேட்ட கேள்வி. ரெண்டும் கிட்டத்தட்ட JEE ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி கேள்விகள் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ பேர் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா குறியீடு கேட்கலாம். சிம்பிள் அப்படின்றது ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒண்ணுக்கு என்னது அன்னுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அன் அப்படின்னா UN அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றதுனா U. ஓகே, மறுபடியும் அன் இருக்கு, அப்ப U ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது 9 இருக்கு, இதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, N அப்படின்னு சொல்லுவோம். அப்ப E தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். சோ UUE, UUE இதுதான் அது அதனுடைய குறியீடு. எந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சா? சரி, ஆப்ஷன் சி, UUE அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். இங்க இருக்கக்கூடிய ABCD டைப்போ எரர், நீங்க அதை பெருசா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, 67வது கேள்வி. பின்வரும் விருப்பங்களில் எது என்தால்பியின் மாற்றத்திற்கும் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள சரியான தொடர்பு அப்படின்னு கேக்குறாங்க. என்தால்பி அப்படின்னா அர்த்தம் டெல் ஹெச், அக ஆற்றல் அப்படின்னா அர்த்தம் டெல் யூ. சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன், இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு எதுன்னு கேக்குறாங்க. சோ நீங்க இது என்ன பண்ணலாம், கலோரி மீட்டர் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இது சொல்லிடலாம் இல்லையா. டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் என்ஜி ஆர்டி. அப்போ பார்த்த உடனேவே சொல்லிட முடியும், ஆப்ஷன் ஏ இல்லையா. இது நீங்க படிச்சிருக்கணும், அப்படியே ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும். டெல் ஹெச் பிளஸ் சாரி டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் என்ஜி ஆர்டி. ஓகே, இது வேற மாதிரி எல்லாம் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க பிளஸ்ல தான் இருக்கு. இந்த டெல் யூ ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா மைனஸ் யூ ஆகும் இல்லையா. அப்ப டெல் ஹெச் மைனஸ் டெல் யூ ஈக்குவல் டு டெல் என்ஜி ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். ஸோ சமன்பாடுகளை மாத்தி மாத்தி எழுதுறதுக்கும் நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? என்தால்பிக்கும் அக ஆற்றலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்க அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லுவீங்க, டெல் என்ஜி ஆர்டின்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே இது உங்களுக்கு எதுக்காக சமமானது, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இல்லையா. சரி, n என்பது மோல்களின் எண்ணிக்கை, கேசியஸ் ஸ்டேட்ல தான் நம்ம இதை சொல்லுவோம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. அப்போ இங்க என்ஆர்டி இருக்கு, இங்கேயும் என்ஆர்டி தான் இருக்கு. டெல் என்ஜி ஸ்டாய்கியோமெட்ரிக் மோல்ஸ்ல என்ஆர்டி இருக்கு. அப்போ டெல் ஹெச் மைனஸ் டெல் யூ இருக்கு இல்லையா, என்தால்பி மற்றும் அக ஆற்றலுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடை நம்ம என்னன்னு சொல்லலாம், பிவின்னு சொல்லலாம். கரெக்டா? அதாவது இவைகளுக்குள்ள வேறுபாடு நம்ம பிவின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை வேற எந்த ஈக்குவேஷன் கூட, ஒரு சமன்பாடை வேற எந்த சமன்பாடு கூட எப்படி எல்லாம் தொடர்பு படுத்தலாம், இதை நீங்க யோசிச்சாலே போதும். நிறைய இன்டர் ரிலேஷனல் ஃபார்முலாஸ் கேட்டா சொல்லிட முடியும். ஓகேவா? 68வது கேள்வி.
மாறாத வெப்பநிலையில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லைன்னா ஐசோதர்மல் ப்ராசஸ்னு அர்த்தம் 300 கெல்வினில் உள்ள வாயு 2 பார் அதாவது 2 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய பிரஷரை. ஓகே, நிலையான வெளிப்புற அழுத்தத்திற்கு எதிராக எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு ஆப்போசிட்டா அங்க என்ன நடக்குது 0.1 லிட்டர் முதல் 0.25 லிட்டர் வரை விரிவடைகிறது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. V1 எவ்வளோ அப்படின்னா 0.1 லிட்டரு, V2 எவ்வளோ தரும் அப்படின்னா 0.25 லிட்டர். ஓகே, 0.1 லிட்டர்ல இருந்து 0.25 லிட்டருக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, அதாவது விரிவடையுது, அதிகமாகுது. உங்களுக்கு தெரியும் 0.1 விட 0.25 பெருசு இல்லையா? சரி, அதிகமாகுது. இப்போ எவ்வளவு தூரம் அதிகமாச்சுன்றது அவங்க என்ன கேட்கறாங்க, வாயுவால் செய்யப்படும் வேலை. ஓகே, எவ்வளவு வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் கேட்கல, அதுதான் நம்மளுக்கு இதுல டிஃபரன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன் கேட்கறாங்க. வேலைன்னு அர்த்தம் டபிள்யூ, டபிள்யூ தான் கேட்கறாங்க. ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா, மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல் வி இல்லையா? சரி, இந்த எக்ஸ்டர்னல் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனா என்ன எழுதணும், டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி டெல் வி அப்படின்ற ஃபார்முலா எழுதுவீங்க. சரி, மைனஸ் பி அழுத்தம் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 2 பார் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, இன்டு டெல் வி வால்யூம் டிஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதாவது கடைசி இறுதி கன அளவு மைனஸ் தொடக்க கன அளவுன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, இதோ இந்த இடத்துல எழுதுறேன், W is equal to minus P into V2 minus V1. ஓகே, ஸோ இதை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். V2ன்றது 0.25 மைனஸ் V1ன்றது 0.1. ஓகே, மைனஸ் 2 இன்டூ 0.25 இருந்து 0.1 போச்சுன்னா இங்க 1 போயிடுச்சு, அப்ப ரிமைனிங் 1, இங்க 5 அப்படியே தான் இருக்கும். அப்ப 0.15 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும், ஏன்னா இது கிரேட்டர் நம்பர். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா பெரிய நம்பரோட சிம்பிள் பிளஸ்ல தான் போடுவோம். வெளியில மைனஸ் இருக்கு. இப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் 0.30 கிடைக்குமா? 15 இருக்கு, 2ஆல பெருக்குனா 30, அப்ப 0.30 கிடைக்கும். சரி, ஆன்சர் இங்க ஜூல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம எழுதுனது எல்லாமே லிட்டர் இல்லையா? இந்த கன அளவு இருக்கு இல்லையா, வால்யூம், இந்த கன அளவுக்கு யூனிட் என்ன அப்படின்னா லிட்டர், இந்த அழுத்தத்துக்கு யூனிட் என்ன அப்படின்னா பார். சோ லிட்டர் பார் இல்லைன்னா பார் லிட்டர் இந்த யூனிட்ல தான் இருக்கு. ஆனா ஒரு லிட்டர் பார் அப்படின்றது எதுக்கு சமமானதுன்னா 100 ஜூலுக்கு சமமானது. இங்க 0.30 லிட்டர் பார் அப்படின்னு இருக்கு. இது எதுக்கு சமமானதுன்னா ஒரு லிட்டர் பார்ன்றது 100 அப்படின்னா 0.30 லிட்டர் பார்ன்றது 100ஆல பெருக்குனா அவ்வளவு தூரத்துக்கு சமமா இருக்கு. அப்ப மைனஸ் 0.30 இன்ட்டு 100 பெருக்குனா என்ன வரும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வருமா? அப்ப மைனஸ் 30 ஜூல். 100ன்னு போடும்போது நம்ம ஜூல் போட்டுக்கணும், லிட்டர் ஏடிஎம்னு போடக்கூடாது. ஓகேவா? அல்லது லிட்டர் பார்னு போடக்கூடாது. சரி, லிட்டர் பார் இதுக்கு பதிலாக தான் நம்ம 100 ஜூல்னு எழுதுவோம். ஓகே, சோ மைனஸ் 30 ஜூல், அது ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? சோ சி தான் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே, எல்லாம் தலைய ஆற்றுறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களா வீடியோவை? 69வது, இவற்றில் எந்த சேர்மம் வடிவ மாற்றியத்தை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இதுல எதுன்னு கேட்கறாங்க. வடிவ மாற்றியம் சிஸ் டிரான்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வடிவ மாற்றியம். இதை கேட்கறாங்க. பென்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கார்பன் இருக்கு, CH3 CH2 CH2 CH2, சரி CH வச்சுக்கலாம், இந்த இடத்துல CH2 வச்சுக்கலாம். இப்போ இது என்னதுன்னா பென்ட் 1 1 2 3 4 5 5 கார்பன்கால பென்ட். ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு, பென்ட் 1. இதுல சிஸ் டிரான்ஸ்னு மாற்றியம் வர முடியுமானா முடியாது. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் பி 2,3 டைமெத்தில் 2ஈன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2,3 டைமெத்தில் 2ஈன், இது என்ன 2ஈன் அப்படின்னு சொல்லணும்ல, பென்ட் 2ஈனா இருக்கலாம், இல்ல ப்ரோப் 2ஈனா இருக்கலாம் இல்லையா? சோ அப்ப அந்த ஆப்ஷனே தப்பானது. இப்படி ஒரு கொஸ்டின் ஆப்ஷன் வர முடியாது. இங்க ப்ரோப், பியூட், பென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரண்ட் பெற்றோர் பேர் இருந்திருக்கணும். அப்படி இல்லவே இல்லைன்றதுனால இப்படி ஒரு நம்மளால எழுத முடியாது. ஓகே, இதுல போதுமான கிவன் டேட்டா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் சி பாருங்க, 2 மெத்தில் ப்ரோப் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ 3 கார்பன் 1 2 3 ப்ரோப், அதுல ஃபர்ஸ்ட் கார்பனை டபுள் பாண்ட் இருக்கு. சோ இங்க நான் டபுள் பாண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இது CH2 டபுள் பாண்டு. அடுத்தது இந்த இடத்துல நான் எழுதிப்பேன் CH3 எழுதிப்பேன். இப்போ இதுல என்ன எழுதுறேன், செகண்ட் கார்பன்ல 1 2 3, செகண்ட் கார்பன் என்ன எழுதுறேன், மெத்தில் எழுதுறேன், 2 மெத்தில். ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய ப்ரோப் 1 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கார்பனுக்கு 1 2 3 4 4 கார்பன், 4 பாண்ட் கரெக்டா இருக்கு. சோ 1 2 3 3 கார்பன், அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, 2 மெத்தில் ப்ரோப் 1 அப்படின்னு சொல்றோம்.
இதுல சிஸ் டிரான்ஸ் வருமானா இந்த கார்பன்ல ரெண்டுமே ஹைட்ரஜனா இருக்கு, இந்த கார்பன்ல ரெண்டுமே மெத்திலா இருக்கு. அப்ப இதுலயும் என்ன வராது, சிஸ் டிரான்ஸ் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதுக்கு மட்டும் எழுதுறேன். கார்பன் மேல ஒரு ஹைட்ரஜன், கீழே ஒரு ஹைட்ரஜன், டபுள் பாண்ட். இந்த கார்பன்ல மேல மெத்தில் இருக்கு, கீழேயும் மெத்தில் இருக்கு. ஓகே தானே? சோ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ரெண்டாவது கார்பன்ல மேல ஒரு மெத்தில் இருக்கு, பக்கத்துலயும் ஒரு மெத்தில் இருக்கு. அப்போ இந்த மெத்திலியோ கீழேயோ மேலேயோ மாத்தி போறதுனால, ஹைட்ரஜனை மாத்தி போறதுனால எனக்கு சிஸ் டிரான்ஸ்னு ரெண்டு வடிவ மாற்றம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப இதுலயும் கிடையாது. சரி, ஆப்ஷன் டி பார்க்கலாமா? 3,4 டைமெத்தில் ஹெக்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை கார்பனு? 1 2 3 4 5 6. ஓகே, 6 கார்பன் ஹெக்ஸ்ன்னு இருந்ததுனால 6 கார்பன், அதுல 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மூணாவது கார்பன்ல நான் என்ன பண்ணணும்? டபுள் பாண்ட போடணும். ஓகே, நான் இந்த பக்கம் இருந்து நம்பர் கொடுத்தாலும் சரி, இடமிருந்து வலமாக நம்பர் கொடுத்தாலும் சரி, கரெக்ட் தான். 3,4 டைமெத்தில்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து இன்கேஸ் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6. ஸோ தேர்டு கார்பன்ல ஒரு மெத்தில் எழுதுறேன், ஃபோர்த்து கார்பன்ல ஒரு மெத்தில் எழுதுறேன். கரெக்டா? சரி, 3,4 டைமெத்தில் ஹெக்ஸ் 3 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மீதிலாம் ஹைட்ரஜன்ஸை நிரப்ப வேண்டியதுதான். புரியுதா? ஓகே. சோ இப்ப இத எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இதை ஷார்ட்டா எழுதுறேன். இந்த CH3 அப்படின்னு எங்க இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? Meன்னு சொல்லிக்கலாம், மெத்தில். அதே மாதிரி C2H5, அப்படி இல்லைன்னா CH3CH2, இததான் ஷார்ட்டா என்னன்னு சொல்றோம்? C2 இருக்கு, H5 இருக்கு, C2H5ன்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ETன்னு சொல்லிக்கலாம். ETனா எத்தில். யாரை எடுத்துட்டு போய் குத்த போற ஈட்டின்னு கேட்காதீங்க, எத்தில். ஓகே, CH3 னா மெத்தில், C2H5 னா எத்தில். இதை இந்த இடத்துல சொல்லட்டுமா? சோ தேர்டு கார்பனையும் ஃபோர்த்து கார்பனையும் டபுள் பாண்ட்ல எழுதுறேன். அதுல ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா எத்தில் இருக்கு. கரெக்டா? இங்கேயும் அதே மாதிரிதான், மேல மெத்தில் இருக்கு, கீழே எத்தில் இருக்கு. இப்போ பாருங்க, மெத்திலும் மெத்திலும் ஒரே பக்கமா இருக்கு, எத்திலும் கீழே இருக்கு. இப்போ இதுக்கு பேர் என்னதுன்னா சிஸ் ஃபார்ம். இன்கேஸ் நான் கார்பன் கார்பன் அதுல ஒரு பக்கம் எத்தில் மேலையும் ஒரு பக்கம் மெத்தில் கீழையும் போடுறேன், இன்னொரு பக்கம் மெத்தில் மேலையும் எத்தில் கீழையும் போடுறேன். சோ சேம் குரூப் இன் ஆப்போசிட் சைட், டயகனலி ஆப்போசிட். பாருங்க, ஒரே மாதிரி எத்தில் அப்படின்ற தொகுதி எதிர் எதிரில இருக்கு இல்லையா? மூளை விட்ட எதிர் எதிர் திசையில இருக்கு. மெத்திலும் மெத்திலும் எதிர் எதிர் திசையில இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, இங்க மெத்திலுக்கு நேராவே மெத்தில் இருக்கு, எத்திலுக்கு நேராவே எத்தில் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப சிஸ் டிரான்ஸ்ன்றது தான் வடிவ மாற்றியம். இந்த வடிவ மாற்றியத்தை காட்டக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? ஹெக்ஸ் 3 இல்லையா? சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அப்ப நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரையும் போட்டு பார்க்கணும். கிவன் டேட்டா கரெக்டா இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கும். ஃபைன். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் எது நடுநிலை அமில, கார மற்றும் ஈரியல்பு ஆக்சைடு முறையே கொண்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஆக்சைடுகள் எல்லாத்தையும் லைனா இருக்கணும், அதே ஆர்டர்ல இருக்கணும். நடுநிலை நியூட்ரலா இருக்கக்கூடிய ஆக்சைடு எதுன்னு கேக்குறாங்க. அமில ஆக்சைடு கேக்குறாங்க, கார ஆக்சைடு கேக்குறாங்க. இந்த அமில கார இதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது? நான் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா, அலோகங்கள் இருந்துச்சுன்னா அது அமில ஆக்சைடுகளை உருவாக்கும். சல்பர் ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த மாதிரி இல்லையா? சரி, கார உலோகங்கள், சாரி கார ஆக்சைடு நம்ம எப்ப சொல்லணும்? கார உலோகம், கார மண் உலோகம்னு எஸ் பிளாக் சொல்லுவோம் இல்லையா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கார உலோகங்கள். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னது? கார மண் உலோகங்கள். அப்ப இந்த கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் இதெல்லாம் ஆக்சைடுகளை உருவாக்குச்சுன்னா அந்த ஆக்சைடுகள் நீரார் பகுக்கும் போது, வாட்டர் கூட சேர்க்கும் போது கண்டிப்பா என்னதான் மாறும்? பேஸா, காரமா தான் மாறும். ஓகேங்களா? அமிலம் காரம்னு சொல்லலையா, அந்த காரம் காரமா தான் மாறும். எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு எழுதுறேன். NaO இருக்கு, சோடியம் ஆக்சைடு. இது கூட வாட்டரை சேர்த்தா கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ரோஆக்சைடு கிடைக்கும், NaOH. புரியுதா உங்களுக்கு? சோ 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு 2 டைம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். லைக் தட் இந்த இடத்துல நான் கால்சியம் ஆக்சைடு எழுதினா கூட எனக்கு என்னதான் கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ரோஆக்சைடு இல்லையா? சரி, அப்போ இது கார மண் உலோகம். கால்சியம் அப்படின்றது கார மண் உலோகம், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், S2ல இருக்கும். சோடியம் அப்படின்றது லித்தியம், சோடியம்லாம் கார உலோகங்கள், S1ல இருக்கும். இந்த கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் இது எல்லாமே நீர் கூட சேரும்போது காரத்தை தான் கொடுக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே என்னது? காரங்கள் இல்லையா? அப்ப காரம் எதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். பாருங்க, இதுல மூணாவதா
நடுநிலை அமிலம் காரம் மூணாவதா காரம் இருக்கு. இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அப்ப ஆப்ஷன் ஏ கண்டிப்பா வராது. இங்க கால்சியம் இருக்கு, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிங்க் இருக்கு, இதுவும் வராது. கால்சியம் இருக்கு, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பியோ இல்ல டியோ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? காரம் அப்படின்றத வச்சு கண்டுபிடிச்சது. ரெண்டாவது அமிலம் இருக்கு இல்லையா? அமிலத்துல பாருங்க, இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு ஆப்ஷன் சில, இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு ஆப்ஷன் பில NO இருக்கு. NOன்றதை நம்ம அமிலம் சொல்லுவோமா? NO2 அமிலம்னு சொல்லுவோம் இல்லையா? NO அமிலம் சொல்லுவோமா இல்ல வேற ஏதாவது சொல்லுவோமான்றதை யோசிங்க. சரி, CO2 இருக்கு இல்லையா? இதை மட்டுமே எடுத்துக்கிறேன். CO2 பிளஸ் வாட்டர். பாருங்க, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கிடைக்கும் H2CO3 கார்போனிக் அமிலம் கிடைக்கும். கார்போனிக் ஆசிட். நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்னது? கார்போனிக் ஆசிட் தான் எல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லயும் இருக்கு. பிவரேஜஸ்னு சொல்லுவோம் இல்லையா? கோகோ கோலா, பெப்சி, 7up, ஸ்ப்ரைட், இந்த மாதிரி எல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கூட கார்பன் டை ஆக்சைடை அடைச்சு வச்சிருக்கோம் ப்ரெஷர் கொடுத்து. சோ இதுதான் கேஸ் உருவாக்குது. இது கார்போனிக் ஆசிடை உருவாக்குது. இந்த கார்போனிக் ஆசிட் வயிற்றுக்கு போகிறதுனால ஒரு ஆசிடா ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு சீக்கிரமா செரிமான தன்மை உருவாகுது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, வெயிட்டா சாப்பிட்டுட்டு பிரியாணி அது இதுன்னு நல்லா எல்லாம் சாப்பிட்டா ஏதாவது கோக்கு பெப்சின்னு குடிக்கலாம், செரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய கார்போனிக் ஆசிட். ஓகேவா? பட் நம்ம அதுக்கு அளவா சாப்பிடலாம், வெயிட்டா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஃபைன். இப்போ சொல்லுங்க, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட சேர்ந்தா கார்போனிக் ஆசிட் ஆசிட உருவாக்குது, அமிலத்தை உருவாக்குது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா ரெண்டாவதா இருக்கணும். ஆப்ஷன் நம்ம நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியாச்சு? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி இந்த ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆப்ஷன் பி அண்ட் டில கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாவதா இருக்கணும். அமிலத்தை உருவாக்கக்கூடியது ஆக்சைடா இருக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கணும். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான். எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் NO, அது என்னது? நடுநிலை ஆக்சைடுன்னு சொல்றாங்க, நியூட்ரல் ஆக்சைடு. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு ஒரு அமில ஆக்சைடுன்னு சொல்லணும். கால்சியம் ஆக்சைடு ஒரு கார ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு என்னது? ஈரியல்பு ஆக்சைடு. ஜிங்க்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் உலோகமாவே எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதாவது டி தொகுதி தனிமம், இடைநிலை தனிமம்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாருங்க, ஸ்காண்டியம் அணு எண் 21, இதுல இருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய 30 தனிமத்தையும் நம்ம டி தொகுதி தனிமம்னு சொல்லுவோமா அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய காப்பர் அணு எண் 29 இது வரைக்கும் நம்ம டி தொகுதி இடைநிலை தனிமம்னு சொல்லுவோம். ஆனா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கதான் இருக்கு? 13வது தொகுதியில, ஐ திங்க் 12வது தொகுதியில இருக்கு இல்லையா? முதல் 2 தொகுதி எஸ் தொகுதி, அதுக்கப்புறம் இருக்கிற 10 தொகுதி டி தொகுதினா அதுல 10 பிளஸ் 2 12. 12வது தொகுதியில என்ன இருக்குன்னா ஜிங்க் குடும்பம் இருக்கு. ஜிங்க் குடும்பத்தை நான் என்னன்னே சொல்ல மாட்டேன்னா டி தொகுதினே சொல்ல மாட்டேன், இடைநிலை தனிமம்னு சொல்ல மாட்டேன். ஏன்? ஜின்குடைய இப்ப 30னா இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன வரும்? 4s2 3d10 வரும். சார் டி ஆர்பிட்டால தானே வருது, அப்ப இடைநிலை தனிமம் தானே அப்படின்னா டி ஆர்பிட்டால் ஒன்றிலிருந்து 9 வரைக்கும், ஒரு எலக்ட்ரான்ல இருந்து 9 எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டி தொகுதி, இடைநிலை தொகுதின்னு சொல்லணும். டி முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா அதை நம்ம இடைநிலை தனிமத்துடைய பண்புகளுக்கு ஒத்து போகாது. அதனால அதை இடைநிலை தனிமம்னு சொல்லக்கூடாது. படிக்கும் போது இடைநிலை தனிமத்துல தான் அந்த தொகுதியை படிப்போம். ஆனா அது என்ன கிடையாது? இடைநிலை தனிமம் கிடையாது. ஓகேவா? சோ இதுக்கு டியூவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இரட்டை பண்பு இருக்கு. அமிலமாவும் சில நேரத்துல இருக்கும், காரமாவும் சில நேரத்துல இருக்கும். அதனாலதான் அதை ஈரியல்புன்னு சொல்றாங்க. நடுநிலைன்றது வேற, ஈரியல்பு வேற. உங்களுக்கு புரியுதானே? சரி, ஓகே. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பை.